ஹே கைஸ், ஹலோ மக்களே. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொல்லையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பொரிச்சின்னு கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வேணுங்கிற அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெறும் பாண்டியில் நல்லா கருவேப்பிலையை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கையில் இப்படி பண்ணிட்டால் நசுங்கி அப்படியே விழணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க கருகாமல். ஒரு பாண்டியில் வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகா, பெருங்காயம், உப்பு போட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இந்த கருவேப்பிலையை வறுத்த கருவேப்பிலையை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டு வதக்கின்ட்டு கடலக்காய் போட்டு வதக்கின்ட்டு வெங்காயம், மஞ்சப்பொடி, வெங்காயம், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பொடியும் போட்டு நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சுட சுட சாதம் வச்சு அதையும் போட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணினேன்னா அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கொத்தமல்லியை போடுங்க. அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க.